முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஏற்கனவே திமுகவோட நலத்திட்டங்கள்ல இருக்க அந்த 1000 ரூபாயை தரப்போறாங்களா இல்ல ஏற்கனவே அவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாங்கல்ல 2500 ரூபாய் தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தரப்போறாரா, என்னதான் அடுத்து நடக்க போகுது? அதிமுகக்குள்ளேயே ரெண்டு பிரிவா அடிச்சுக்கிறாங்களே, இது எல்லாத்துக்கும் காரணம் திமுக அப்படின்னு ஒரு சைட்ல இருந்து சொன்னாலும் இந்த ரெண்டு தரப்புல இருந்து சி.வி. சண்முகம் அவர் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க, இபிஎஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ஆட்டத்துல நாங்களும் இருக்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்க, முதலமைச்சர் விஜய் அவர்களை வானதி சீனிவாசன் அவர்கள் விமர்சனம் பண்ணிருக்காங்க. அண்ணாமலை அவர்களுமே சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. சோ வாங்க இதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையில மகளிர் உரிமை தொகையா 2500 ரூபாய் தரப்போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இருக்கிற கடன் சுமைக்கு 2500 ரூபாய் தர முடியாது, ஏற்கனவே நாங்க கொடுத்துருக்கோம்ல 1000 ரூபாய், அதை வேணா திரும்ப கண்டினியூவா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேத்து சட்டப்பேரவையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, மக்கள் நல திட்டங்கள் எல்லாத்தையுமே நீங்க திரும்பவும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட அடுத்த கட்டமா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, இந்த புதல்வன் திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், புதுமை பெண் இந்த திட்டத்துக்கு கீழே மாணவர்கள் எல்லாருக்குமே 1000 ரூபாய் இன்னைக்கு கிரெடிட் ஆயிருச்சு. அடுத்து மகளிர் உரிமை தொகை எங்களுக்கு எப்ப கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான இப்போ ஒரு ஆலோசனை ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கு. நம்ம நாட்டோட நிதி நிலைமை என்ன நிலைமையில இருக்கு, அதை அடுத்த கட்டத்துக்கு எப்படிலாம் கொண்டு போகலாம், இந்த 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்கா, இது எல்லாத்தையுமே ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அடுத்து நாளைக்கு ஏற்கனவே இருக்க அந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை கொடுக்க போறாங்களா இல்ல தாவேகா அறிவிச்ச மாதிரி 2500 ரூபாய் கொடுக்க போறாங்களா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எல்லா கட்சியுமே பாத்துட்டீங்கன்னா வேற ஒரு கட்சியை தான் அடிச்சுப்பாங்க, எதிர்கட்சியா சொல்லுவாங்க. ஆனா அதிமுகக்குள்ள அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. அந்த ஒரு நிலைமையில தான் இப்ப அவங்க இருக்காங்க. நேத்து சட்டமன்றத்துல அந்த பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக தாவேகாவுக்கு 25 எம்எல்ஏக்கள் அதிமுக சைட்ல இருந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. இதனால இபிஎஸ் அவர்கள் ரொம்பவே காண்டாயிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம் அவர்களை கேட்டா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சு தாவேகாவை அடிச்சு காலி பண்ணும் அப்படின்னு சொல்லி பக்காவா பிளான் போட்டிருக்காங்க. இதுல முதலமைச்சரா இபிஎஸ் அவர்கள் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா திமுக சைட்ல இருந்து கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, தாவேகா ஆட்சிக்கு வர்றதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு இடையூறுமே இல்ல, நாங்க தடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தாவேகாவுடைய திமுகவோட தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்களுமே தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அதிமுக சைட்லயுமே அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்க சொல்ற ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால எல்லாராலுமே பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. அப்ப உண்மையிலேயே திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை பேசியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இன்னொரு விஷயம், சி.வி. சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட கொள்கை எதிரி யாரு, திமுக தானே, அவங்க கூட நீங்க போயிட்டு கூட்டணி வைக்கிறது எந்த விதத்துல நியாயமாகும் அப்படின்னு சொல்லி அங்க இபிஎஸ் அவர்கள்ட்ட எவ்வளவோ சொன்னோம். ஆனா அவர் கேட்கிற மாதிரியே இல்ல, அவர் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட நோக்கமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், தலித் மக்கள், அவங்களோட தலித் மக்கள்ல இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக திருமா அவர்களை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னதான் எங்களுக்கு திமுக பிடிக்காட்டியும் திருமா அவர்கள் முதலமைச்சரா வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க அதுக்கு ஓகே சொல்லியிருந்தோம். ஆனா அதையுமே இபிஎஸ் அவர்கள் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, நேத்து தாவேகாவுக்கு யாரெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்களோ அந்த 25 எம்எல்ஏக்களை மாவட்ட செயலாளர் பதவியில இருந்து நீக்கி இருக்காங்க. இதுக்காக சி.வி. சண்முகம் அவர்கள் அவர் எப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும், இங்க மெஜாரிட்டி யாரு அப்படிங்கறத பார்த்து தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவுல கொறடாவா யாரை நியமனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமுமே இப்ப ரொம்ப டீடைலா போயிட்டு இருக்கு. இபிஎஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, யார் கட்சியோட பொறுப்புல இருக்காங்களோ அவங்க சொல்றதை தான் கேட்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சி.வி. சண்முகம் அவரோட தலைமையில உள்ளவங்க என்ன சொல்றாங்க, யாரு அதிமுகவோட எம்எல்ஏக்கள் அதிகமா சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள தான் கொறடாவா நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஏகப்பட்ட விமர்சனங்கள் போகுது. அவங்களுக்குள்ள இது எல்லாத்தையும் தாண்டி வேற ஏதோ பர்சனலா ஒரு பிரச்சனை இருக்கா என்னன்னு தெரியல. ஆனா ஒரே ஒரு விஷயம், ஜெயலலிதா அம்மா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் இருக்கும்போது அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எவ்வளவு பலமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிருமோ அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இருக்கு. அடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதே தெரியல. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நேத்து சட்டப்பேரவையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. புதுசா ஒரு சோஃபா போகுது, பின்னாடியே புது முதலமைச்சரும் போறாரே அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருந்தாங்க. ஒருவேளை விசிகாவோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் அன்னைக்கு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கிறதுக்காக சோஃபா எல்லாம் எடுத்துட்டு போனாங்கல்ல, ஒருவேளை அவங்கள தான் சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள்ட்ட இன்னைக்கு கேட்டிருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்ல, நாங்க பிளான் பண்ணி எல்லாம் எந்த சோஃபாவுமே வாங்கல, இதுக்கு முன்னாடியே நாங்க ஆர்டர் போட்டோம், அது கரெக்டா இந்த மாதிரியான பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது அந்த சோஃபா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு விளக்கத்தையுமே கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருக்கும் போது பிஜேபி இருக்காங்களா இல்லையானே தெரியல, இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு தான் இருந்திருக்காங்க. ஆனா இப்போ என்ன பண்ணிருக்காங்க, வானதி சீனிவாசன் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிருக்காங்க. நேத்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலித் மக்களுக்கு நாங்க தான் ஆதரவா இருப்போம், சிறுபான்மை அரசு அப்படின்னு எங்களை எல்லாருமே கலாய்க்கிறீங்க, ஆனா நாங்க சிறுபான்மை அரசு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
வேங்கை வயல் சம்பவம் பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா நீங்க அங்க போய் அந்த மக்களை போய் பாருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, எதுக்காக அங்க போகணும், அங்க என்ன நடந்துச்சு? புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல்ல 2022ல குடிக்கிற தண்ணியில வந்து மலம் கலந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை யாரு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்து இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்கு. 3 பேரை வந்து அவங்க கைது செஞ்சாங்க. ஆனா பாதிக்கப்பட்டவங்களையே அவங்க வந்து கைது செஞ்சிருக்காங்க. அந்த குடிக்கிற தண்ணீர், அந்த வாட்டர் டேங்க் இருக்குல்ல, அது யாருக்காக? தலித் மக்களுக்காக இருந்த ஒரு விஷயம். வேணுனே இதுல ஏதோ ஒரு சாதி ரீதியான ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்க மக்கள் என்ன பண்ணாங்க, இந்த 2026 எலெக்ஷனே வந்துட்டு நாங்க ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்கள் யாருமே ஓட்டு போடுறதுக்கு கூட போல அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. நீங்க அப்படிப்பட்ட தலித் மக்களை போய் பாருங்க. அவங்களோட இந்த வழக்கு இருக்குல்ல, இந்த கேஸ், அதை முடிச்சு வைங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களை வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிடா, அண்ணாமலை எங்கடா போனாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே தேடிட்டு இருந்தாங்க. புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா இன்ஸ்டால போட்டோ எல்லாம் போட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தாப்ல. இதுக்கு முன்னாடி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அவர் வந்து திமுகவோட பி டீம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து புதுசா ஒரு புரளியை கிளப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. திமுக வந்து என்ன பண்ணாங்களோ அதையே தான் வந்துட்டு திரும்பவும் இவர் பண்றாங்க. அவங்க 2000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னா நீங்க 2500 ரூபாய் தரேன்னு சொல்றீங்க. அவங்க வந்துட்டு மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க வந்துட்டு அரசு பிரைவேட் எல்லா பஸ்லயுமே வந்துட்டு மகளிருக்கு ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்றீங்க. இதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்களை வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து இப்ப விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு சமூக ஊடகங்கள்ல ரொம்பவே பெருசா பேசப்பட்டு இருக்கு. அரசியல் களமே வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பரபரப்பா இருந்துச்சு அப்படின்னு தெரியல. ஆனா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து எப்போ முதலமைச்சர் ஆனாங்களோ அன்னையில இருந்தே இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் யோசிச்சு பாருங்க. 2021ல திமுக வந்து 159 தொகுதிகள் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா 2020ல இந்த ஹங் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த தொங்கு சட்டமன்றம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. தாவேகாவுக்கு யாரெல்லாம் வந்துட்டு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே நடந்திருக்கு. திமுகவோட தலைவர் மு க ஸ்டாலின் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அதுல அவர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்காரு தெரியுங்களா? இந்த தேர்தலில் தோத்து போனதுக்கு வந்து நானே பொறுப்பேத்துக்கிறேன். ஜெயிச்சுச்சுன்னா அதுக்கு காரணம் நான் தானே, அப்ப தோத்து போனா அதுக்கும் காரணம் நான் தான், நானே இதை வந்து பொறுப்பேத்துக்கிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம எதுக்காக தோத்து போனோம் அப்படிங்கிற அந்த களப்பணியை நீங்க வந்து திரும்ப ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதுக்காக ஒரு குழு வந்து அமைக்க போறதாவுமே சொல்லியிருக்காங்க. நான் கூட நினைச்சேன் காங்கிரஸ் மாதிரி எல்லாரும் என் முதுகுல குத்திட்டு போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேளை, ஆனா திமுகவோட கூட்டணியில இருக்க விசிகாவா இருக்கட்டும், சிபிஐ, சிபிஎம், இவங்க எல்லாருமே வந்துட்டு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்களே தவிர நாங்க திரும்பவும் திமுகவோட கூட்டணியில தான் தொடர்வோம் அப்படின்னு வந்து சொன்னீங்கல்ல, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா அப்படிங்கிற மாதிரி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட கொள்கையில நம்ம உறுதியா இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யறது மட்டும்தான் நம்மளோட நோக்கமா இருக்கணும், மத்தியத்துல கிடையாது, மாநிலத்துல சுயாட்சி, அதுதான் நம்மளோட கொள்கையா இருக்கணும், அதுதான் நம்மளோட நோக்கமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பேசியிருக்காங்க. இந்த தேர்தல்ல அவங்க வந்து தோத்து இருந்தாலும் திரும்பவும் உதயசூரியன் உதிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 2031ல திரும்பவும் உதயசூரியன் உதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறமா அவர் கொண்டு வந்திருக்க திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கா? சட்டப்பேரவையில அவர் நடந்துக்கிற விதங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க எல்லா கருத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல திரும்பவும் சந்திக்கலாம்.